ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ கூமாப்பட்டி நாயகன் தங்கப்பாண்டி சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே இணையம் முழுவதும் தெரியும் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஊர் கூமாப்பட்டி. இந்த ஊர் பிரபலமான ஒரே காரணம் என்னென்னா அதை பற்றி ரீல்ஸ் போட்டவங்க தான். அவர் தான் பிரபலமானது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு. இது குறித்து முழு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். கூமாப்பட்டி ட்ரெண்டிங் ரீல்ஸில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம் தாங்க கூமாப்பட்டி. இப்படி ஒரு கிராமம் இருப்பதே யாருக்கும் தெரியாமல் தாங்க இருந்துச்சு. இதை தனது இன்ஸ்டா பக்கத்தால் பிரபலமாக்கியவர் தான் தங்கப்பாண்டி ஜீவானந்தங்கிறவர். ஏங்க என்று தன் கிராமத்தில் இருக்கும் ஆற்று தண்ணீரில் நின்று கொண்டு இவர் சொன்ன விதம் பலருக்கும் பிடிச்சிருந்ததுங்க. இவர் சொன்ன விதம் எங்கடா இருக்குது அந்த கூமாப்பட்டி, எனக்கே பார்க்கணும் போல இருக்குது என்று பலர் கூறி வந்தாங்கங்க. இதையடுத்து சிலர் வண்டியை கட்டி கொண்டு அந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஊரில் எதுவுமே இல்லை என்பது அப்புறமா தாங்க தெரிய வந்துச்சு. யார் இந்த கூமாப்பட்டி நாயகன் பார்த்தோன்னா, கூமாப்பட்டி ரீல்ஸ் ட்ரெண்டாக தங்கப்பாண்டி கூறிய எங்கள் ஊர் தண்ணியில் குடித்தா சொர்க்கமே சொர்க்கம் மாதிரி இருக்குதுங்க, அங்கே பார்த்தா அந்தமான், இந்த பக்கம் பார்த்தா தீவு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வீடியோ பண்ணி அது செம்ம ட்ரெண்டிங் வைரலாக போயிட்டுருக்குங்க. இது காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டார். கூமாப்பட்டியில் ட்ரெண்டான இவர் பட்டதாரி இளைஞர்னு கூறப்படுது. இந்த நிலையில் அவரது ரீல்ஸ்கள் அவரை தூக்கிவிட இப்போ பல லட்சம் ஃபாலோவர்களை பெற்று பெரிய இன்ஸ்டா செலிப்ரிட்டி ஆகிட்டாருங்க. ஒரு வீடியோ மூலம் பிரபலமான நபர் அப்படி இப்போது பல பிராண்டுகளுக்கு ப்ரொமோஷன் செஞ்சு வரும் பிரபலமாக இவர் இருக்காருங்க. இந்த ஜுவல்ஸ்க்கெலாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரி ஒரு ஜூஸ் வீடியோ கூட போட்டிருந்தாரு. இந்த ஜூஸ் அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கும்போது அமிர்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கூட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அதுவும் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி இவர் இப்போ ரொம்ப பிராண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படிங்கிறது தான் இவரது ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கு. தண்ணிக்குள்ளே நின்று ரீல்ஸ் போட்ட இவர் இன்று நகைக்கடைகளுக்கு விளம்பரம் செய்ய அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. இவர் வெற்றிக்கு என்னதாங்க காரணம்? கூமாப்பட்டி நாயகன் தங்கப்பாண்டி சமீபத்தில் தான் பிரபலமாக என்ன செய்தார் என்பது குறித்து தெரிவித்திருக்கிறார். அதில் குற்றாலத்திற்கு ஒரு முறை நண்பர்களோட செல்கையில் ஆளுக்கு ரூபாய் 600 எடுத்து செல்ல வேண்டும் என்று பேசியிருக்காங்க. அப்போது தன் கையில் ரூபாய் 450 தான் இருப்பதாக கூறி மிச்சம் 150 பின் அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு கூறி அவர் வழியிலே இறக்கி விட்டாங்க. அதாவது குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 600 வேணும்னு கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட 450 தான் இருக்குது, 150 அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவளை வழியிலே இறக்கி விட்டு போயிருக்காங்க. ரூபாய் 150க்காக இப்படி நம்மளை இறக்கி விட்டாங்களேன்னு இனி கூமாப்பட்டியை படம் எடுத்து போட போகிறேன் என்று யோசிச்சு விட்டு கூமாப்பட்டி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. கூமாப்பட்டி நாயகன் சில புத்தகங்கள் பற்றியும் பேசினார். சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஜோசப் மாவே உள்ளிட்டோரோட புத்தகங்களை